ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் தமிழ் இன்ஃபோ. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலையை பற்றி பார்க்க போகிறோம். போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஜாப் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கு எந்த விதமான ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிடையாது. டைரக்ட் இன்டர்வியூ மூலம் தான் பார்த்தீங்கன்னா ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இதுக்கு மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 மேலே கொடுக்குறாங்க. இந்த ஜாப்புக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் ரிலேட்டடாக எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் உடனே கொடுத்துட்டு இருக்கோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டட் ஜாப் டேட்டா சர்ச் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த ஜாபுக்கு நம்ம வந்துட்டு ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். அதுக்கான டேட்னு பார்த்தோம்னா 21/12/2024 இருந்துட்டு 10/1/2025 இந்த டேட்டுக்குள்ள ஆன்லைன்ல இருந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு பேசிக் இன்டர்வியூ இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜிடி குரூப் டிஸ்கஷன் இருக்கும். இது ரெண்டுமே இல்லாத பட்சத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல இருந்து டெஸ்ட் வைப்பாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தோம்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ பர்சனா இருந்தாங்கன்னா 150 ரூபாய் வாங்குறாங்க. இது இல்லாத மத்த எல்லா கேட்டகரிக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 750 ரூபாய் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸா வாங்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இதுக்கான சேலரி பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்கேல் 3 பொறுத்தவரை உங்களுக்கு 85,920 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸ்கேல் 2ல பார்த்தோம்னா உங்களுக்கு 64,820 ரூபாய். ஸ்கேல் 1ல பார்த்தோம்னா 48,480. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் சேலரி மட்டும்தான். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு சிடிசி எல்லாம் இருக்கு. அதாவது காஸ்ட் டு கம்பெனின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு இது பேசிக் சேலரி இல்லாம அலவன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அலவன்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் அலவன்ஸ் இருக்கு, மெடிக்கல் அலவன்ஸ் சொல்லிட்டு, பிக்ஸ்ட் பர்சனல் அலவன்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் இதுல இருக்கு. சோ இந்த அலவன்ஸ் எல்லாம் சேர்த்தா பார்த்தா நமக்கு இங்க அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா சிடிசி வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு உங்க சேலரியை பத்தி டிஃபர் ஆகும். அடுத்து பார்த்தோம்னா இதுக்கு வந்துட்டு ஜாப் லொகேஷன் பாத்தீங்கன்னா எனிவேர் இந்த இந்தியா, அதாவது இந்தியாவில் எந்த இடத்தாலும் பாத்தீங்கன்னா போஸ்டிங்ஸ் இருக்கும். சோ நீங்க வந்துட்டு இந்தியாவில் வேற ஸ்டேட்ல ஒர்க் பண்ண உங்களுக்கு வில்லிங்னஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கான ஜாப் லொகேஷன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, செலக்டட் ஆபீசர் வில் பி போஸ்ட் ஆன கார்பரேட் ஆபீஸ். அதாவது பாத்தீங்கன்னா கார்பரேட் ஆபீஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது போஸ்ட் ஆபீஸோட கார்பரேட் ஆபீஸ், அதாவது பேமெண்ட் பேங்க் எங்க இருக்கோ அந்த கார்பரேட் ஆபீஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் வேகன்சிஸ் இருக்கும். இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மோர் தென் ஒன் போஸ்ட், அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்க வந்து தனித்தனியா தான் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்துட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். அதையுமே இங்க தெளிவா கொடுத்துருக்காங்க. ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நம்ம வந்துட்டு மல்டிபிள் சாய்ஸ்ல நம்மளோட ஜாப் வேகன்சி செலக்ட் பண்ண முடியாது. இந்த ஜாப் வேகன்சி பார்த்தோம்னா உங்களுக்கு இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் இங்க இருந்து அறிவிச்சிருக்காங்க. நம்மளோட இந்தியாவில் ஆல் ஓவரா பார்த்தோம்னா உங்களுக்கு 650 பிரான்ச்சஸ் இருக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவே. சோ இதுல இருந்து உங்களுக்கு ஜாப் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதுல பார்த்தோம்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் சீனியர் மேனேஜர் சொல்லிட்டு உங்களுக்கு 3 விதமான போஸ்டிங்ஸ் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னாலஜி லெவலில் எடுக்கிறாங்க. இதுல அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்த்தோம்னா உங்களுக்கு மினிமம் ஏஜ்னு பார்த்தோம்னா 20, மேக்ஸிமம் 30 வயசு உள்ளவங்க இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணலாம். இது மட்டும் இல்லாம இதுக்கு ஏஜ் ரிலாக்சேஷனுமே கொடுத்துருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே இதுக்கு வந்து தேவை கிடையாதுங்க. சோ இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர்ஸ் தாராளமா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி மேனேஜர் போஸ்டிங் பாத்தீங்கன்னா மினிமம் 23 வயசு, மேக்ஸிமம் 35. இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. அதுவே சீனியர் மேனேஜரா இருந்துச்சு அப்படின்னா 26 வயசுல இருந்துட்டு 35 வயசு வரை எலிஜிபிள். இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 வருஷம் கேட்கறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு டெக்னாலஜி லெவலில் எடுக்கிற போஸ்டிங்ஸ். அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி லெவல், இது பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 50 வயசுல இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு 6 வருஷம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. சோ இப்போ நம்ம மேஜரா வந்துட்டு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு பாத்தீங்களா இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து தாராளமா அப்ளை பண்ணலாம். இதுல பார்த்தோன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரியில பாத்தீங்கன்னா ஐடி லெவலில் எடுக்கிறாங்க. அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜர்லயே ஐடி கேட்டகரியில எடுக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா 54 வேகன்சிஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு கேட்டகரி வைஸா பிரிச்சிருக்காங்க. யூஆர்ல 33, ஓபிசில 8 வேகன்சி, இடபிள்யூஸ்ல 5, எஸ்சில 6, எஸ்டில ஒரு 2 வேகன்சி கொடுத்திருக்காங்க. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜர் ஐடில பாத்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்கு. சோ இதே மாதிரி ஒவ்வொரு செக்டாருக்கும் பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்க. மேனேஜர் ஐடில பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்டர்பிரைஸ் டேட்டா வேர்ஹவுஸ், அதே மாதிரி ஒவ்வொரு செக்டாருமே இங்க கொடுத்திருக்காங்க. இந்த போஸ்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னாலஜி ஓரியன்டா வரும். அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட், இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி கண்ட்ரோல் வரும். இதுல உங்களுக்கு டோட்டலா 7 வேகன்சிஸ் இருக்கு. யூஆர்ல 4, ஓபிசில 2, இடபிள்யூஸ்ல எந்த வேகன்சி கிடையாது, எஸ்சில ஒரு வேகன்சி, எஸ்டில உங்களுக்கு வேகன்சி கிடையாது. வேகன்சி இல்ல அப்படின்னா நீங்க வந்துட்டு யூஆர் இருக்கு பாத்தீங்களா இந்த கேட்டகரியில வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரி பொறுத்தவரையும் ஐடில தான் பாத்தீங்கன்னா ஆட்கள் தேர்வு செய்யறாங்க. இதுக்கான ஜாப் ரோல் எந்த மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் மானிட்டரிங் பண்றது, அப்ளிகேஷன் டிசைனிங், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷன் லாக் மானிட்டரிங், நாலேஜ் ஆஃப் விர்ச்சுவலைசேஷன் சொல்லிட்டு இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அதாவது ஜாப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா பிஇ பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஐடி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிச்சிருந்தோம்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அதர் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க.
போஸ்ட் கிராஜுவேட் வந்துட்டு நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா ஐடி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுல இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐடி டொமைன்ல நீங்க அது ஐடி டொமைன்ல பேங்க்லயோ இல்ல பினான்சியல் செக்டர்ல ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது கம்பல்சரி கிடையாது. அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லைன்னு தான் சொல்லி அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அதாவது நீங்க வந்துட்டு 1 இயர் ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா ஆடர் அட்வான்டேஜ் தான். சோ இது இருக்குன்னு கம்பல்சரி கிடையாது. சோ இந்த போஸ்டிங் வந்து ஃப்ரெஷர் தாராளமா அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தோம்னா மேனேஜர் ஐடி லெவல்ல எடுக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் சிஸ்டத்துல எடுக்கிறாங்க. மேனேஜர் ஐடி கேட்டகரியில பேமெண்ட் சிஸ்டத்துல எடுக்கிறாங்க. இதுக்கான ஜாப் ரோல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெப்ட் ஐஎம்பிஎஸ் சொல்லிட்டு இது ரிலேட்டடா பாத்தீங்கன்னா ஒர்க்ஸ் இருக்கும். அந்த ஜாப் ரோல் எல்லாமே டீடைலா கொடுத்திருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். அதே மாதிரி தான் சேமா இருக்கும். கொஞ்சம் தான் பாத்தீங்கன்னா டிஃபர் ஆகும். சோ ஒவ்வொரு போஸ்டிங் இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சோ முன்னாடி நம்ம பார்த்தது வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனா இதுக்கு கம்பல்சரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ எந்த போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ அதுக்கான ஜாப் ரோல் என்ன, அதுக்கான குவாலிஃபிகேஷன் மீட் பண்ணி அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாம் நோட்டிபிகேஷன் டீடைலா கொடுத்திருக்காங்க. இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். போயிட்டு டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பொறுத்தவரைக்கும் ஜாப் லொகேஷன் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப வாய்ப்பு கம்மிங்க. அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கார்ப்பரேட் ஆபீஸ் ஹெட் எங்க இருக்கோ அங்கதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் லொகேஷன் இருக்கும். அதனால பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டோட அவுட் சைட்ல தான் பாத்தீங்கன்னா ஜாப் வேகன்சி இருக்கு. வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த ஜாப்புக்கு ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணுங்கிற ப்ரொசீஜர் கொடுத்திருக்காங்க பாருங்க. ibbonline.com இந்த வெப்சைட்ல போயிட்டு அதுல கரண்ட் ஓப்பனிங்ஸ் இருக்கும். அதுல போயிட்டு அந்த ஜாப் நம்ம அப்ளை பண்ணணும். அது மட்டும் இல்லாம இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம எப்படி அப்லோட் பண்ண சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்க. போட்டோ வந்துட்டு இந்த சைஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிக்னேச்சர் பாத்தீங்கன்னா பிளாக் இங்க்ல இருக்கணும். அதே மாதிரி லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன் பாத்தீங்கன்னா ஒயிட் பேப்பர்ல பிளாக் இங்க் இல்லைன்னா ப்ளூ இங்க்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும். அதாவது தம்பு இம்ப்ரெஷன் வச்சுட்டு அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா டிக்ளரேஷன் ஃபார்ம் அதுக்கான ஃபார்மெட் இங்கே கொடுத்திருக்காங்க. சோ இதை நம்ம ரைட் பண்ணி நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாப் லெட்டர் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.